சென்னையில். அதில் வந்து கடைசி தங்கச்சி அவங்களுடைய கணவர் வந்து திடீர்னு அவருக்கு மஞ்ச காமால முத்தி போய் அவர் இறந்துட்டார். அப்படி இறந்த போது பசங்க வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து 9 வயசு, இன்னொரு பொண்ணு வந்து 4 வயசு. அவ்வளவுதான் 4 வயசு. அப்போ அந்த குழந்தைகள் வந்து யாருமே இல்லை அவங்களுக்கு பார்க்கறதுக்கு. அவங்க வந்து கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்ல கடைசியில அந்த ஊர் எல்லையில் கடைசியில இருக்காங்க. ஒரு நைட்டு பூரா அந்த ட்ரெயின்ல பிரயாணம் செய்யணும் அவங்க. அப்பொழுதும் என் தங்கச்சி புருஷன் இறக்கும் போது ஒரு சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவங்களுக்கு எந்த வருமானம் கிடையாது, யார் எந்த உதவியும் கிடையாது. அப்பொழுதும் வந்து என் தங்கச்சி வந்து இறந்ததுக்கு அப்புறம் எந்த உதவி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்படும் போது இனிமே பொண்ணு வந்து 9 பாஸ் ஆயிடுச்சு. அப்புறமா இன்னொரு பொண்ணு வந்து 3 பாஸ் ஆகி போச்சு. ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாதுமா என்னால், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டீச்சர் அம்மா சொன்னாங்க, நீங்கள் வசுந்தரா நல்லா படிக்கிற பொண்ணு ஆச்சே, நீ ஏம்மா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொல்கிறேன்னா, டீச்சர் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அம்மாவால் படிக்க வைக்க முடியாதோ, எங்கள் அம்மா வந்து வேலை செஞ்சவங்க 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பளம் வரும் எங்கள் அம்மாவுக்கு, அது வச்சு மாதம் பூரா கடன் வாங்கி தான் நாங்கள் சாப்பிட்றோம். அந்த சம்பளம் வந்த உடனே அந்த கடனுக்கு சரியாக போயிடும், என்ன படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக அந்த குழந்தை அந்த டீச்சர் இடத்துல சொல்லும்போது அந்த டீச்சர் சொன்னார், உனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்லிச்சு. அப்போது அந்த டீச்சர் வந்து சரி நான் படிக்க வைக்கிறாடா உன்னை, நீ படிக்கிறியான்னு சொல்லும்போது சரி டீச்சர்னு சொல்லும்போது அந்த டீச்சர் வந்து 6வது 7வது 8 10 வரைக்கும் அந்த டீச்சர் அம்மா அந்த குழந்தைய படிக்க வச்சுது. ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட்டில் மார்க் எடுத்து குழந்தை வந்ததுனால அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஸ்கூலில் அந்த பொண்ணுக்கே நல்லா சீட்டு கிடச்சிது. படிக்கும்போது அப்புறமா வந்து அந்த அடுத்த சீட் கிடச்சி அந்த இடத்துல வந்து நீ என்ன படிக்கணும்னு விரும்புறியம்மான்னு கேட்கும்போது நான் எனக்கு டாக்டர் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டுச்சு. அப்போது இது வந்து ரொம்ப செலவாகுமேம்மா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் படிக்கணும்னு ஆசைப்படுறாருனாக்கா அந்த அம்மா வந்து அந்த இன்னொரு ஸ்கூல் இடத்துல பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்கு. போனதுக்கப்புறம் அங்கே இருக்க பிரின்ஸிபாலெல்லாம் கூப்பிட்டு பாப்பா நல்ல மார்க் எடுத்திருக்கு, ஆனால் கவர்மெண்ட் கோட்டா இந்த மகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது சரின்ட்டு நீ எந்த குரூப் எடுத்துக்கலாமான்னு சொல்லும்போது அவங்க வந்து அனஸ்தியா, அப்புறமா ஹார்ட்டுக்கு, அப்புறமா வந்து ரேடியாலஜி, நான் கேன்சருக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அம்மா இது வந்து ரொம்ப கஷ்டமான படிப்பாச்சு, என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இதுதான் என் மைண்டில் வருது, நான் இதுதான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரின்ட்டு பாப்பாவுக்கு சீட்டு கொடுத்தாச்சு. சீட்டு கொடுத்து 5 வருஷம் அந்த படிப்பு ஆண்டவர் நாமத்தினால படித்து நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அதில் கூட நல்லா 90% அந்த பொண்ணுக்கு நல்ல மார்க்குகள் வந்ததுனால அவங்களுக்கு அந்த இடத்துல கூட நல்ல கௌரவமான பேர் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, 1 வருஷம் நீ ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை செய்யணும், செஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உனக்கு அந்த 1 வருஷம் அப்புறம் தான் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம், அது எடுத்துக்க நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்கான நீ போய் ஜாயின் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. தேவன் இம்மட்டுமாய் என் தங்கச்சிக்கு எந்த உதவி இல்லாமல் ஆண்டவர் இம்மட்டுமாய் மனுஷங்கள் மூலியமாக உதவி செய்து டீச்சர் மூலியமாக, அந்த பிரின்சிபால் மூலியமாக, சொந்தக்காரங்க மூலியமாக அவங்களுக்கு வாடகை கட்ட முடியாது, சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமான நிலைமையில என் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து ஆண்டவர் மட்டுமாய் படித்து பொண்ணு முன்னுக்கு வர்ற தேவன் உதவி செய்ததற்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். மனுஷன் நம்பலை காட்டிலும் தேவன் நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டேன்னு சொன்னார். அது போல நீங்களும் ஆண்டவர் நம்புங்க, உங்கள் குடும்பத்தில் கூட அநேக காரியங்கள் செய்வேன். நான் தங்கச்சி குடும்பத்தில் செய்த தேவன் உங்கள் குடும்பங்களுக்குள்ள செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே